உலக தமிழர்களுக்கு வணக்கம். விக்ரம் ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு நான் உலக நாயகனோட புது படமான விக்ரம் படம் பார்க்க வந்திருக்கேன். ஏற்கனவே வந்த விக்ரம் சூப்பர் ஹிட்டான ஒரு படம், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ புதுசா விக்ரம் வந்திருக்கு, அதை பார்க்க நிறைய பேர் ஆவலுடன் இருக்காங்க, என்ன உட்பட. காரணம் என்னன்னா, உலக நாயகன் நடுவில் கொஞ்ச நாள் வேற துறையில பிஸியா இருந்துட்டாரு. இப்ப திரும்பவும் படம் நடிக்கிறாரு, அதை பார்க்க எல்லாருமே ஆவலுடன் இருக்கோம், என்ன உட்பட. இன்னும் கொஞ்ச நேரத்துல படம் ஆரம்பிக்க போகுது. படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வத்துடன் இருக்கிறோம். உலக நாயகன், மக்கள் செல்வன், பகத் பாசில லோகேஷ் கனகராஜ் வேற லெவல்ல தான் காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்க போகுது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய ஆலவந்தன் படத்துல பண்ண கிராபிக்ஸ் காட்சிகளை என்னாலையும் எங்க டீமாலையும் மறக்க முடியாது. இப்போ அவருடைய விக்ரம் படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வத்துடன் இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் லோகேஷ் டீம். இன்ட்ரோகேஷன் ரூம்ல இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு இப்பதான் தெரியுது. வசதியா இருக்குல்ல? இட்ஸ் ஓகே, நாட் பேட். கேன் ஐ ஹேவ் ஒன்? ஓ எஸ். இந்த உலகத்தை நீ ஏமாத்தலாம், அது எனக்கு தெரியும் நீ யாருன்னு. இந்த ஆண்டு சிறப்பான தமிழ் படம் எங்களுடைய கமல்ஹாசன் விக்ரம் தான். எந்த காலத்திலையும் செம்மையா இருப்பவர் கமல்ஹாசன். அவர் இன்றைக்கு சொன்ன விடயம் என்ன 30 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவாங்க. விக்ரம். ஹாய், விக்ரம் படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். சூப்பரா இருக்கு படம், சூப்பர் ஹிட். எத்தனை தடவை வேணா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. வெரி ஹாப்பி வித் தி மூவி. இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். விக்ரம் படம் பார்த்தோம், சூப்பரா இருக்கு படம், செம மாசா இருக்கு. படம் வேற லெவல், செம்ம மாசா இருந்துச்சு. 5 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஸ்க்ரீன்ல பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சு. படம் தாறுமாறு தக்காளி சோறு. விக்ரம் வேற லெவல் பாஸ், வேற லெவல், செமையா இருக்கு. விக்ரம் இஸ் எக்ஸலென்ட். படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். படம் சூப்பரா இருக்குது. கமல் செம்ம தெரியா நடிச்சிருக்கிறாரு. சூர்யா கேமியோ ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் படம் கண்டிப்பா பாருங்க. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியில படம் சூப்பர் இல்ல? படம் சூப்பர் தான். நீ என்ன சொன்னீங்க? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்காதுன்னு சொன்னியா? கடைசியில எல்லாம் கிளைமாக்ஸ் வேற இருக்கு. படம் பிரமாதம் சார், எதிர்பார்த்ததை விட சூப்பர். ஒரே படத்துல இவ்வளோ ஹீரோ பார்த்ததே இல்ல. ஸோ ஃபேண்டாஸ்டிக், நல்லா என்ஜாய் பண்ண. நானும் என் ஒய்ஃபும் நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர் படம். கமல் ரியல் ஹீரோ. பார்த்தீங்களா? கமல் தான் இப்போ சூப்பர் ஹீரோவே. இந்த வயதிலே சூப்பர். சரி, வேற லெவல் இருக்கு. நாலாவது பேர் சூர்யா படம். ஆமா, நாலாவது வேற லெவல். கடைசியா ரொம்ப எக்ஸைட்டடா உள்ள கத்திட்டே ஜாலியா இருந்தோம். இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற லெவல். படம் சூப்பரா இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம நண்பர் விக்ரம் படம் பார்க்க வந்திருக்காரு. இப்போ நம்ம அவர்கிட்டயே கேட்டுருவோம், படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோலாக்ஸ் அவர் நடிப்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோலாக்ஸ் அவர் ஆக்டிங்ல. பாருங்க, சூர்யாவுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. அதுல எல்லா கேரக்டரும் சிறப்பா நடிச்சாங்க. அவருக்கு பிடிச்சது சூர்யா தான். வேற மியூசிக் அனிருத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல மியூசிக். கடைசியில சூர்யாவுக்கு நல்ல வடிவா மியூசிக் கொடுத்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாமா? நல்ல படம்.
விக்ரம் படம் பார்த்துட்டேன், வேற லெவல்ல இருக்கு. லோகேஷ் செம்மையா பண்ணியிருக்காரு. 3 பேருமே அதகலம் பண்ணியிருக்காங்க. கமல் சாரை சொல்லவே தேவையில்ல, அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவாருன்னு. பகத் பாசில், அப்புறம் மக்கள் செல்வன், வேற லெவல் படங்க. அப்புறம் நம்ம